உன் அப்பா சொல்கிறதுலையும் கொஞ்சோண்டு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. என்னென்னா மரியாதையான வாழ்க்கை வேணும்னா நமக்கு ஒரு பொழப்பு வேணும். என்ன சொல்கிறேன்? நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நான் இந்த வீட்டை விற்று எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு பிடிச்சி கொடுத்துடலான்னு என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன். ஒரு பேரை வாங்க வர மாட்டேன்றான். நீ எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த வீட்டை விற்றுப்படுறான். வித்துட்டேன்னா உனக்கு வர வேண்டிய பங்கு, என் பங்கு, இவன் பங்கு, ஏன்னா உமா கொடுப்பீல்ல? என் பங்கு என்ன, இவங்க அண்ணன் பங்கையும் சேர்த்து தரேன். எங்கள் எல்லாரும் பங்கையும் சேர்த்து 4 பங்கு. ஓகே, இந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 30 கோடி ரூபா. 16 பேர் லீகலைஸ்ல இதுல வந்து கையெழுத்து போட்டா ஒரே செக்ல கொடுத்துறேன். இது ஒரு பிரச்சனையா சார்? இன்னும் 2 நாள் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். இன்னும் பங்கு டன்னு தானே? கமிஷன் கன்ஃபார்ம் தானே? ஷுவர் டபுள் டன்னு. வை என்னடாச்சு? 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி உன் பிள்ளைகளுக்கு ஐஎஸ்டி பேசினது தான் மிச்சம். என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு இந்தியா வர விருப்பம் இல்லையா? இவங்கெல்லாம் ஏன் தாத்தா படிக்க வச்சாலும் ஏன் ஃபாரின் அமிச்ச? மதுரையிலே கடந்தாங்கன்னா எப்போ கூட்டாலும் ஒடியாந்துருப்பாங்கல்ல. இதுல லண்டன்ல இருக்க அத்தை சொல்லுது, நம்ம ஊர் தூசி தப்பட்ட பிடிச்ச ஊரா, இங்க வந்தா அதுக்கு டஸ்ட் அலர்ஜி. அதெல்லாம் உள்ளூர்லயே கட்டி கொடுத்து உதவாங்க விட்டுருக்கணும் தாத்தா. உன் பிள்ளைங்க வராது. இந்த வீட்டை வித்து செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன். நடக்காது போல இருக்கு. ஏய், ஏன்டா கவலைப்படுறேன்? நான் இருக்கேன்டா. அவங்க வருவாங்க.